விஜய் அரசின் முதல் பட்ஜெட்டிலேயே மாஸ்டர் ஸ்ட்ரோக் வருமா? மகளிர் உரிமை தொகை 2500, இலவச பேருந்து, 6 சிலிண்டர். இதில் எந்த வாக்குறுதிக்கு பச்சை கொடி? ஆகஸ்ட் 5ஆம் தேதியை எதிர்நோக்கி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் பார்வையும் திரும்பி உள்ளது. தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் ஆகஸ்ட் 5ஆம் தேதி காலை 10 மணிக்கு தொடங்குகிறது. அன்றைய தினம் 2026-27ஆம் நிதியாண்டுக்கான பொது பட்ஜெட்டை நிதி அமைச்சர் மரிய வில்சன் தாக்கல் செய்ய உள்ளார். அதைத் தொடர்ந்து ஆகஸ்ட் 6ஆம் தேதி வேளாண் துறை அமைச்சர் வினோத் வேளாண் பட்ஜெட்டை தாக்கல் செய்ய உள்ளார். பட்ஜெட் தாக்கலுக்கு பிறகு அதன் மீதான விவாதம், அமைச்சர்களின் பதிலுரை மற்றும் துறை வாரியான மானிய கோரிக்கை விவாதங்கள் நடைபெற உள்ளன. விவாதம் எத்தனை நாட்கள் நடைபெறும் என்பது அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்தில் முடிவு செய்யப்படும் என்று சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் தெரிவித்துள்ளார். சட்டமன்ற பேரவை கூட்டம் அடுத்த மாதம் 5ஆம் தேதி, அதாவது 2026ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 5ஆம் நாள் புதன்கிழமை அன்று காலை 10 மணிக்கு சென்னை 9 தலைமைச் செயலகத்தில் உள்ள சட்டமன்ற பேரவை மண்டபத்தில் கூட உள்ளது. இந்த பட்ஜெட் புதியதாக பொறுப்பேற்றுள்ள விஜய் அரசின் முதல் முழுமையான நிதிநிலை அறிக்கையாக இருப்பதால் அரசியல் மற்றும் பொருளாதார வட்டாரங்களில் அதிக முக்கியத்துவம் பெற்றுள்ளது. தேர்தலின் போது அளிக்கப்பட்ட முக்கிய வாக்குறுதிகள் நடைமுறை அறிவிப்புகளாக இதில் இடம்பெறுமா என்பதையே அனைவரும் உன்னிப்பாக கவனித்து வருகின்றனர். அதில் முதன்மையாக பேசப்படுவது பெண்களுக்கு மாதாந்தோறும் 2500 ரூபாய் மகளிர் உரிமை தொகை வழங்கும் திட்டம். இதனுடன் பெண்களுக்கு அனைத்து அரசு பேருந்துகளிலும் இலவச பயணம், குடும்பங்களுக்கு ஆண்டுக்கு 6 LPG சிலிண்டர்கள் வழங்கும் திட்டம், உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கான புதிய நலத்திட்டங்கள், திருமண உதவி திட்டங்கள் உள்ளிட்ட தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்ற வாக்குறுதிகளும் பட்ஜெட்டில் இடம்பெறுமா என்ற எதிர்பார்ப்பும் நிலவுகிறது. அதே நேரத்தில் அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் குழந்தைகளுக்கு 1 கிராம் தங்க மோதிரம் வழங்கும் தாய்மாமன் சீர் திட்டம் செப்டம்பர் மாதம் முதல் அமலுக்கு வரும் என ஏற்கனவே அரசு அறிவித்திருப்பதால் மற்ற முக்கிய நலத்திட்டங்களுக்கான கால அட்டவணையும் இந்த பட்ஜெட்டில் வெளியாகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வேலைவாய்ப்பு உருவாக்கம், தொழில் முதலீடுகளை அதிகரிக்கும் நடவடிக்கைகள், மாநிலத்தின் நிதிநிலையை சீரமைக்கும் திட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களும் பட்ஜெட்டில் இடம்பெறலாம் என அதிகாரப்பூர்வ வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதற்காக பல்வேறு துறை அதிகாரிகளுடன் முதலமைச்சர் விஜய் தொடர்ந்து ஆலோசனை கூட்டங்களை நடத்தி வருகிறார். விஜய் அரசின் முதல் பட்ஜெட் என்பதால் முக்கிய திட்டங்களுக்கு பச்சை கொடி காட்டப்படும் எனவும் அனைத்து கேள்விகளுக்குமான பதில் ஆகஸ்ட் 5ஆம் தேதி சட்டப்பேரவையில் கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்பு மாநிலம் முழுவதும் ஏற்பட்டுள்ளது.